Hi everyone, welcome back to my channel SMS Tech Desk. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் அட்மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஏகப்பட்ட விஎம்ஆர் அட்மின்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக ஒரு விஎம்ஆர் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு கிளஸ்டரில் இஎஸ்எக்ஸி சர்வர், அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசென்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்டு 2026 வந்து இது எப்படி மாறப்போகுது அப்படின்னா, விஎம்ஆர் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் டு விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து விஎம்ஆர் அட்மின்லேருந்து கிளவுட் ஃபவுண்டேஷன் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நார்மலாக ஒரு ரேக் சர்வர் போட்டு ஸ்டோரேஜ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014க்கு அப்புறம் க்ளவுட் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 2018-19 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் க்ளவுடாக நாங்கள் வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போது இந்த விஎம்ஆர் அட்மின் வந்து இந்த ரோல் வந்து இந்த மார்க்கெட் சேஞ்ச்னால எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விஎம்ஆர் அட்மின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சு. நார்மலாக வந்து ஒரு இன்ஃப்ராவில் ஒரு கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 சர்வர்ஸ் போட்டுட்டு அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு கிளஸ்டரை வச்சு ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுவோம். இஎஸ்எக்ஸ்ஐ, விசென்டர், அப்புறம் அதோட லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மேனேஜ் பண்ணுவோம். இது இல்லாமல் நமக்கு அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா விஆர்ஆப்ஸ், என்எஸ்எக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கி நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ப்ராட்காம் வந்து விஎம்ஆரை வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் இஎஸ்எக்ஸ்ஐ, விசென்டர், ஆரியா ஆப்ரேஷன்ஸ், ஆரியா லாகின் சைட், என்எஸ்எக்ஸ், இந்த மாதிரி தனித்தனி காம்பனன்ட்ஸாக நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ராடக்டை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து விவிஎஃப், இன்னொன்று விசிஎஃப் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த விவிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அண்ட் மிட் லெவல் கஸ்டமர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படின்னா அதில் முக்கியமான காம்பனண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எக்ஸ்ஐ, விசென்டர், விசான் தான். இது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கிளவுட் ஓரியன்ட் இன்ஃப்ரா வந்து நான் பில்டு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக விசிஎஃப் தான் போய் ஆகணும். அப்போ விசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கிளப் பண்ணி இஎஸ்எக்ஸ்ஐ, விசென்டர், என்எஸ்எக்ஸ், விசான், ஆரியா சூட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைசன்ஸ் கீழே வந்து கொண்டு வராங்க. ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. சரிங்களா? கோயிங் ஃபார்வர்டு சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிஎஃப் தான் போய் ஆகணும். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் வாங்கி பில்டு பண்ணுற ஆப்ஷன் ப்ராட்காம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ 8லேருந்து 9க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிஎஃப் தான் போகணும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஎம்ஆரோட அட்மின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சேஞ்சினால விசிஎஃப் அட்மினாக மாறப்போகுது. அப்போ இந்த விசிஎஃப் அட்மினாக மாறப்போகுது. நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஎம்ஆர் அட்மின்ஸ் இதுக்கு வந்து எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக அடாப்ட் டு சேஞ்சஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், அப்புறம் ஆட்டோமேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இதை நான் வந்து இந்த கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட் அப்படின்னு சொல்கிறப்போ இஎஸ்எக்ஸ்ஐ, விசென்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு சொல்லும்போது விசான், நெட்வொர்க்கிங் சொல்லும்போது என்எஸ்எக்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லும்போது விரைலைஸ் ஆட்டோமேஷன், விரைலைஸ் ஆப்ரேஷன், விஆர்ஆப்ஸ். இப்போ இது வந்து ஆரியா ஆட்டோமேஷன் அண்ட் ஆரியா ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்துடும்.
அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிசி மேனேஜர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. சரிங்களா? இது பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஓகே, இந்த சேஞ்சஸ்க்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இப்போது நார்மலாக விஎம்ஆர் அட்மினாக இருக்கிறவங்க இந்த சேஞ்சஸை வந்து அடாப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் விஎம்ஆர் அட்மினோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் இஎஸ்எக்ஸை பேட்சிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணுவாங்க. ஹெல்த் செக்கு, அதுக்கப்புறம் வெண்டர் கோஆர்டினேஷன், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போது இந்த எக்ஸிஸ்டிங் விஎம்ஆர் அட்மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி அப்டேட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப்ல போகணும். அப்போ விசிஎஃப் போகும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஎம்ஆரில் தரவாக இருக்கணும், இஎஸ்எக்ஸ்ஐ வி சென்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசான் பார்ட். விசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டோரேஜ் ஃபார் மேனேஜ்மெண்ட் வந்து விசான் தான், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்படின்றப்போ விசான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எக்ஸ் ஸ்கில் செட் கண்டிப்பாக இருக்கணும். விசிஎஃப்ல அவங்க வந்து உள்ள சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதில் என்எஸ்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா சூட் காம்பனன்ட்ஸ். ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நம்ம யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் டேட்டா சென்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப் அப்படிங்கிறது வெறும் ப்ரைவேட் டேட்டா சென்டர் ரன் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட்வேர் வாங்கிட்டு அதில் விஎம்ஆர் காம்பனன்ட்ஸ் போட்டு அதை ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூட் ஆகும். ஸோ இப்போது இந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ஸ்கில் செட்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆரில் சர்வே பண்ண முடியும். ஸோ இப்போது ஸ்கில் செட்டை பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா, கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் என்னென்ன ஸ்கில் செட்லாம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த விசிஎஃப் ஆர்கிடெக்சர். விசிஎஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டொமைனு, ஒர்க்லோட் டொமைனு, அதுக்கப்புறம் விசிஎஃபோட பிரிங்கப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிடிசி மேனேஜரோட ரோல் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் வந்து இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா விஎம்ஆர் அட்மின்லேருந்து விசிஎஃப் அட்மினுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்கில் செட் நான் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த கெரியர் பார்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எக்ஸ் அண்ட் விசான் நாலேஜ். ஸோ என்எஸ்எக்ஸ்லேயும் விசான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் லெவலில் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இந்த என்எஸ்எக்ஸ் அண்ட் விசான் இல்லாமல் விசிஎஃப் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதில் நம்ம ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியோ ஆட்டோமேஷன் அண்ட் ஆரியோ ஆப்ரேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஆப்ஷனாக தான் இருந்தது. நார்மலாக ஒரு விஎம்ஆர் அட்மினாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில கிளைண்ட் வந்து ஆரியோ ஆட்டோமேஷன் வச்சுருப்பாங்க, சில கிளைண்ட் ஆரியோ ஆப்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா அது ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ விசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வந்தது இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரியோ ஆட்டோமேஷன், ஆரியோ ஆப்ரேஷன்ஸ்லாம் உள்ளே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கில் செட் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆரியோ ஆட்டோமேஷன் அண்ட் ஆரியோ ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். இவங்க வந்து பை டிஃபால்ட்டாக சில காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணுறது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் கோடிங்கில் தான் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடிங்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த இதை நம்ம மெட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கில் செட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐஸ், பவர் சிஎல்ஐ, ஆன்சிபிள் இந்த மாதிரி டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கில் செட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைப்ரிட் அண்ட் கிளவுட் இன்டெகிரேஷன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசிஎஃப் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னா ப்ரைவேட் கிளவுட் அண்ட் பப்ளிக் கிளவுட் ரெண்டுத்தையும்
ஜாயின் பண்ணி ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுறது தான் இந்த விசிஎஃப். ஸோ விசிஎஃப் அப்படிங்கிறது ப்ரைவேட் க்ளவுட் மட்டும் கிடையாது. நீங்கள் வேணும்னா பப்ளிக் க்ளவுடோட இன்டெகிரேட் பண்ணி ஒரே சிங்கிள் டூல் தான் அந்த விசிஎஃப் அப்படிங்கிற சிங்கிள் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் க்ளவுட் ரெண்டுத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் விஎம்ஆர் அட்மினாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் செட்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் விசிஎஃப்குள்ளே போக முடியும், ஒரு விசிஎஃப் அட்மினாக வந்து மாற முடியும், மார்க்கெட் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிப்ளாய்மெண்ட் மாடலாகவே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக விஎம்ஆர் அட்மினாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, நார்மலாக ஒரு ரேக் சர்வர் வரும், அதில் ESXi டிப்ளாய் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் vCenter டிப்ளாய் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க. கோயிங் ஃபார்வர்ட் அப்படி கிடையாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஒரு கஸ்டமர் வந்து விஎம்ஆர் ப்ராட்காமில் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேல் பண்ணும்போதே அதை வந்து விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் இல்லைனா விஎம்ஆர் விஸ்பியர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கேட்டகரியில் தான் சேல்ஸே பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் மாடல், பழைய டிப்ளாய்மெண்ட் மாடல் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த லேட்டஸ்ட் இதுக்கு வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து சொல்கிறது வந்து 2026 வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்பியர் அட்மினோட ரோல் இருக்கு இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் 2026. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ண அதிகமான ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்பியர் அட்மின்ஸ்க்கு வரதில்லை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், என்எஸ்எக்ஸ், விசானு, அப்புறம் எஸ்டிடிசி இன்ஜினியர், இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா விஎம்ஆர் ப்ராடக்டோட சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஎஃப் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ப்ரைமரி ப்ராடக்ட்டே இப்போ ப்ராட்காமோடது வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப் தான். அப்படிங்கிறப்போ இந்த அட்மின் லெவல் விஸ்பியர் அட்மின் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி விசிஎஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ராட்காமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா விசிஎஃப் தான் அவங்களோட ப்ரைமரி ப்ராடக்ட்டு, அதுக்கு உண்டான லைசன்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் மாடலு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து அவங்களோட போர்ட்டல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் விசிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது கரியரை வந்து விஎம்ஆர்லேயே நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விசிஎஃப் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸில் இப்போ சப்போர்ட்டில் இருக்கிறோம் இல்லையா, ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஆட்டோமேஷனில் இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கரியர் லெவலில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விசிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆக்ஷன் பிளான் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக விஎம்ஆர் அட்மினாக இருக்கிறீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் ஃப்யூச்சரில் விஎம்ஆர்லேயே நான் என்னோடய ஸ்கில் செட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் விஎம்ஆர்லேயே இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் இல்லை அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜி நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா விஎம்ஆரில் விசிஎஃபோட ஸ்கில் செட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ விசிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது விசான், என்எஸ்எக்ஸ், ஆரியா சூட் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் லைவ் ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆரில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷனில் 5G கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து விஎம்ஆர் ரிலேட்டடாக போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆரோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்கோன்னு சொல்லிட்டு விஎம்ஆர் டெல்கோ க்ளவுட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட்டிங் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மெட் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் விஎம்ஆர் அட்மின் ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஸ்கில் செட்டாக மாறிடும். ஸோ திங்க் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விஎம்ஆர் கரியர் பாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷன் பிளான் வந்து இப்போவே எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விசிஎஃப் அட்மினை நோக்கி தான் போக போகுது. ஸோ அப்படின்னால டிசிஷன் வந்து குயிக்காக எடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இதில் இருக்குது, இதில் எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய டெலிகிராம் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.